Hey guys, welcome back to my channel. சூப்பரான சிக்கன் கிரேவி சிக்கன் 65 பண்ண போகிறோம். கிரேவி செய்ய ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம், ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கடற்பாசி சேர்த்துக்கோங்க. ஃபைனாக கட் பண்ண வெங்காயம் 2, கருவேப்பிலை எவ்வளோ அதிகமாக சேர்த்துக்கணும்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் தண்ணி சேர்க்காமல் இந்த ஆயிலே நல்லா மூடி வச்சு 5 to 10 minutes நல்லா வதக்கி விடுங்க. சாஃப்டாக சூப்பராக குக் ஆகியிருக்கும். பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு சிக்கன் ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போது கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 minutes சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா திக்காக கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக கொரியண்டர் லீஃப் சேர்த்து இந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பரான சிக்கன் 65 எப்படி ஆயில் கம்மியாக வச்சு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் தேவையான அளவு, நேச்சுரல் கலருக்காக சில்லி பவுடர், 65 மசாலா எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். கேர்டு எதுவும் நம்ம சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour இல்லைனா 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மேரினேட் ஆகி சூப்பராக இருக்கும் சிக்கன் 65. சிக்கன் எவ்வளோ டைம் எடுத்து மசாலா நல்லா ஜெல் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, ஸோ ஃபிஷ் வறுக்கிற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மேரினேட் பண்ண சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாக எல்லாமே ஒரே டைமில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு மூடி நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் ஸ்பீட் வச்சுக்கலாம். அப்போது கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக சிக்கன் 65 ரெடி ஆகிடும். டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஆயில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஆயில் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமலும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த டிஷ்ஷஸ் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.